விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் சனநாயகம் மாநாடு ஜனவரி 26 திருச்சியில் அனைவரும் வாரீர். கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் அகமது சாஹிப் அவர். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சென்னையில இன்றைய தினம் பத்திரிகையாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்டோர் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய ஒரு மைய கருத்தா பார்த்தோம்னா, பாஜக தமிழக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுடைய போக்கு சரியில்லை, அவர் வார்த்தை பத்திரிகையாளரை புண்படுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லி பல்வேறு கோரிக்கைகளை வைத்து அவரை கண்டித்தும் பாஜகவை கண்டித்தும் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த ஆர்ப்பாட்டத்தை முழுமையாக நான் பார்த்தேன். பண்பட்ட தமிழ் மண்ணை பால்படுத்த விடமாட்டோம் என்கிற அந்த முழக்கத்தை ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்கள் ஒன்றிணைந்து முழக்கமிட்டார்கள். துறையுடைய வரலாற்றிலே ஒரு கட்சியுடைய தலைவர் மீது இந்த அளவுக்கு கண்டன தீர்மானம் நிறைவேற்றி ஆர்ப்பாட்டம் நடந்தது என்று சொன்னால் அது அண்ணாமலைக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒட்டுமொத்த பிரஸ் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடே வந்த மாதிரி இருந்துச்சு. எத்தகைய சூழ்நிலையில அவங்க வந்தார்கள் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு பல்லடத்துல, திருப்பூர்ல அந்த நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியுடைய ஊடகவியலாளர் கொலைவெறி தாக்குதல் உள்ளாக்கப்பட்ட நிலையில தமிழ்நாடு பூராவும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பத்திரிகையாளருடைய சங்கத்துடைய ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருந்த வேளையில இன்றைக்கு அண்ணாமலையை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்களை குமிந்திருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய நக்கீரன் கோபால் அண்ணன், அப்புறம் என்ராம், இந்து பத்திரிகை என்ராம் உட்பட பல்வேறு பத்திரிகை தோழர்கள் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இதை ஒருங்கிணைத்தது அரண்சை நம்ம அண்ணன் அசீப் அவருடைய அழகான ஒருங்கிணைப்பு. ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய அத்தனை தோழமை சக்திகளுக்கு உண்டான பத்திரிகைகள் குழுமிருந்தது வரவேற்கத்தக்கது. அண்ணாமலை இதற்கு மேலாக திருந்துவாரா என்றெல்லாம் நாம் கேள்வி எழுப்பி பயனில்லை. அண்ணாமலையுடைய டிசைனே அப்படிதான், ஒரு காலம் திருந்த மாட்டாரு. அண்ணாமலை இப்படித்தான் இருப்பார். நம்முடைய தலையெழுத்து 2026 வரைக்கும் அண்ணாமலை தமிழ்நாட்டு பாஜக தலைவராக இருக்க வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்கிறோம். அப்பதான் ஒரு இடத்துல கூட டெபாசிட் இல்லாம அவங்கள காலி பண்ண முடியும். அதனால பத்திரிகையாளர் நண்பருக்கு நான் சொல்லிக் கொள்வது, அவர் இப்படிதான் இருப்பாரு. அவர் வார்த்தெடுக்கப்பட்ட வார்ப்பு அப்படிப்பட்ட வார்ப்பு. நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். 4ஆம் தர ஒரு குடிகாரன் கூட என்ன செய்ய மாட்டான், மது அருந்திட்டு கூட உளராத விஷயங்களை எல்லாம் திரு அண்ணாமலை அவர்கள் ரொம்ப அசிங்கமாக வல்கராக பத்திரிகையாளர்களுடைய கண்ணியத்தை சிதைக்கும் வகையில கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம லைவ்ல போயிட்டு இருக்கிற இது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலோ எவ்வளவு கேமராக்கள் இருக்குது என்பதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அடிச்சு விடுறார் என்று சொன்னால் அவர் வளர்ந்த பாசறை அப்படி, அவர் வளர்க்க வார்த்தெடுக்கப்பட்ட பாசறை பாஜக சங்பரிவார பாசறை அப்படிதான் இருக்கும். எனவே இது உலக மக்களுக்கு நம்ம வெளிச்சம் போட்டுக்க. இப்ப தமிழ்நாட்டுல பல்வேறு தலைவர்கள் இருக்கிறாங்க. ஆனா குறிப்பா பாஜக மட்டும் இப்படியான சர்ச்சைகளுக்குள்ள மாட்டுவதை சிக்குவதை எப்படி பார்க்கலாம்? அதாவது அவங்களுக்கு என்னன்னா பேசிக் நாலேஜ் இல்லை. வடநாட்டு மாதிரி பான்புராக்கு மடையர்கள் நினைச்சுட்டாங்க பொழுது நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க. தமிழக மண் என்பது பெரியாரால் பக்குவப்படுத்தப்பட்ட மண், கண்ணிய தமிழர் காகிதமில்லத் களமாடிய மண், புரட்சியர் அம்பேத்கருடைய பேரணிகள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மண், கர்ம வீரர் ஐயா காமராஜர் கல்வி கண் திறந்த மண், எங்க முத்துராமங்க தேவர் ஐயா எங்க மாமா மிகவும் நட்புறவோடு சமூகத்துல இப்ப எந்த விதமான பூசலும் இருக்கக்கூடாது என்று ஒற்றுமையை வார்த்தெடுத்தப்பட்ட மண் தமிழக மண். அப்படி பக்குவப்பட்ட மண்ணில் தமிழ்நாட்டை என்னங்கிறதே தெரியாம தமிழ்நாட்டு மக்கள் என்ன தெரியாம ஒரு பக்கம் இருக்கட்டும், பவர் ஆஃப் பிரஸ் பத்தி தெரியணுமா இல்லையா? நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியால இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய ஆர்டிகிள் 19(1)(a) படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குங்க. 5வது தூண் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வரையறுக்கப்பட்டிருக்கு. இந்த பத்திரிகை துறைக்கு அவ்வளவு, ஊடகத்திற்கு அவ்வளவு வலிமை இருக்கிறது. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஸ் என்ற அடிப்படையில பத்திரிகை துறையிலும் ஊடகங்களும் சுதந்திரமாக என்ன செய்யலாம், அவங்க கருத்தை சொல்லலாம், அவங்களுடைய ஊடக தர்மம் இருக்கிறது. இப்படி கான்ஸ்டிடியூஷனை வர வைக்கும் போது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் போது பத்திரிகைக்கும் ஊடகத்திற்கும் தனியா செக்ஷனை ஒதுக்கி 19(1)(a) சொல்லிருங்கள் சொன்னால் பத்திரிகையுடைய அந்த இது என்னது, அதுக்கு இருக்கக்கூடிய ஆளுமை என்ன, இருக்கக்கூடிய பவர் என்ன என்பதை உணராமல் பத்திரிகை எல்லாம் புள்ள பூச்சி நினைச்சிட்டு அவர் என்ன செய்யறாரு, அண்ணாமலை அசிங்கமான இதெல்லாம் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நடந்து கொள்கிறார் என்று சொன்னால் என்ன சிறு தலையெழுத்து என்று போவதா அல்லது இவர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை இருக்கிறதா? 2 தான் நமக்கு இருக்கிறது.
இன்னைக்கு தீர்மானம் அதுதான் சொல்லியது. பத்திரிகையாளருடைய அந்த ஆர்ப்பாட்டத்துடைய தீர்மானம் வந்து முத்தாய்ப்பு அழகான ஒரு 4 தீர்மானம் போட்டிருந்தாங்க. அதனுடைய இல்ல, என்னென்ன 4 தீர்மானம் போட்டிருந்தாங்க. அதான் என்னென்ன தீர்மானம்? முதலாவது பத்திரிகையாளர்களை வந்து இவ்வளவு தரக்குறைவாக கண்ணிய குறைவாக விமர்சிக்கும் திரு அண்ணாமலை அவர்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்பது முதல் தீர்மானம். 2வது தீர்மானம் என்னன்னு சொன்னா, இனி அண்ணாமலையுடைய பேட்டியை வந்து ஒளிபரப்புறது இல்லை, இந்த மாதிரி விஷயங்களை அவர்கிட்ட நான் ஊடக பேட்டி நம்ம எடுக்கிறது இல்லை அப்படிங்கிற தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. 3வது, இப்படி தரக்குறைவாக கண்ணிய குறைவாக தொடர்ச்சியாக திரு அண்ணாமலை நடந்து கொண்டு வர்றாரு. குறிப்பா ஊடகங்கள் பேட்டி கேட்கக்கூடிய அந்த தொலைக்காட்சியா இருக்கட்டும், இந்த மாதிரியான யூடியூப் மீடியா இருக்கட்டும், ஊடகங்கள் மீது பாய்கிறாரு. இவர் மீது என்னென்ன பிரிவுகளில் வழக்கு தொடர முடியும், இந்த அண்ணாமலை மீது என்னென்ன சட்ட பிரிவுகளில் வழக்கு தொடர முடியும் என்பதையெல்லாம் ஆய்வு செய்வதற்கு நாங்கள் ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக சட்டம் வந்து என்ன செய்யலாம், அவங்களுக்கு பவரே இருக்கு. அதாவது பவர் ஆஃப் பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு விட்னஸுக்கு வந்து என்ன செய்யலாம், வந்து சம்மன் அனுப்பலாம். ஒரு கோர்ட்டுடைய டாக்குமெண்ட்டை கூட நீங்க என்ன செய்யலாம், வெளியில கேட்கலாம். அந்த அளவுக்கு பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுக்கு சட்டத்தின் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து பவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு வந்து அந்த அனுமதி இருக்கிறது, அந்த சலுகை இருக்கிறது, அது அவங்களுடைய உரிமை. அது 4வது தீர்மானம் என்னன்னா, நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் அண்ணாமலை என்கிற ஒரு 4 தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கிறார்கள். தீர்மானம் நிறைவேற்றிலாம் வந்து அண்ணாமலை என்ன செய்ய மாட்டாரு, அதெல்லாம் வந்து பயப்பட மாட்டார். இன்னும் சொல்ல போனால், இந்த சம்பவத்தை நாளை திருச்சி சிறுகனூரில பல லட்சக்கணக்கான மக்கள் குழுமுகிறார்கள். விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வெல்லும் சனநாயக மாநாடு, இதை தோழமை கட்சிகள் எல்லாம் வந்து வருகை தருகிறார்கள். குறிப்பாக இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வருகை தர இருக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வருகை தர இருக்கிறார். கம்யூனிஸ்ட் தோழர்கள், அதுபோல வைகோ அவர்கள், முத்தரசன் ராஜா போன்றவர்கள், ஜவாஹிருல்லா எம்எல்ஏ போன்றவர்கள், முஸ்லீம் லீக் கோதர்மை ஐயா போன்றவர்கள் எல்லாம் வருகை தர இருக்கிறார்கள். லட்ச மக்கள், குறிப்பாக 10 லட்சம் பேர் திரள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த மாநாட்டிலே பத்திரிகை சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய அண்ணாமலை உட்பட்ட பாஜக சங் பரிவாருக்கு எதிரான தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்கிற செய்தி உங்களுக்கு அறிய தருகிறோம். நிச்சயமாக நாளை ஜனவரி 26 திருச்சியில் நடைபெற இருக்கக்கூடிய வெல்லும் ஜனநாயக மாநாட்டில விசிக சார்பில, தோழமை கட்சியின் சார்பில, குறிப்பா இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் மேடையில் வைத்துக்கொண்டு இந்த பாஜக சங் பரிவார மோடி, அமித்ஷா, மோகன் பகத்துடைய அருமை தம்பியா இருக்கக்கூடிய அண்ணாமலையுடைய இந்த பத்திரிகை சுதந்திரத்துக்கு மீது அவர் தொடுக்கப்பட்ட அந்த தாக்குதலுக்கு எதிரான கண்டன தீர்மானம் நிச்சயமா நிறைவேற்றப்படும் என்பதை என்ன செய்யறோம், இதை பதிவு செய்யறோம். சார், இப்ப பார்த்தோம்னா இந்த போராட்டம் நடந்துருச்சு, அடுத்த கட்டமா பத்திரிகையாளர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? இல்ல, அதான் இப்போ அவங்க தீர்மானத்தின் அடிப்படையில வந்து அவங்க சரியா நடந்து கொள்ள வேண்டும். இப்ப அவங்க அண்ணாமலையுடைய பேட்டியை வந்து நம்ம என்ன செய்யறது இல்லை, வெளியிடுற இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பத்திரிகையாளர்கள் வந்து உயிரை பணயம் வைத்து வேலை செய்து கொண்டிருக்காங்க. நியூஸ் 7 தொலைக்காட்சியுடைய அந்த சேனலுடைய அந்த பாருங்களேன், காவல்துறை வந்து விழிப்போடு இருக்க வேண்டும். இன்றைக்கு வந்து பத்திரிகையாளர்கள் 4ஆம் தர குடிமக்களை போல அவங்களுக்கு எதுவும் ரைட்ஸ் இல்லாத மாதிரி அண்ணாமலை போன்ற நடத்துவதால்தான் பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுகிறார்கள். பல்லடத்துல அந்த நியூஸ் 7 தொலைக்காட்சியுடைய அந்த நிருபர் என்ன செஞ்சாரு, ஒரு காவல்துறையுடைய போலீஸ்காரருக்கு எதிராக ஒரு குடிச்சு போட்டு ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சண்டை போடுறான் நடு ரோட்ல. அந்த வீடியோ வந்து வெளியிடுகிறார். அந்த வீடியோவை வெளியிட்ட அந்த மாத்திரத்திலேயே அவங்களுடைய குண்டற்படை துரத்துகிறது. அவங்கள வட்டமிடுறாங்க. 2-3 நாட்களாக வந்து அவங்க சுத்தி அந்த நியூஸ் 7 தொலைக்காட்சியுடைய அந்த நிருபரை வந்து என்ன செய்யறாங்க, அவங்க வந்து நோட்டமிடுகிறார்கள். இதை காவல்துறைகிட்ட புகார் மனு அளிக்கிறார்கள். ஆனா காவல்துறை வந்து பரபரமா இருந்தது. இன்றைக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாகி ஐசியூ அட்மிட் பண்ணியிருக்காரு. காரணம் என்ன நினைக்கிறீங்க, அண்ணாமலமாய் ஆட்கள் பத்திரிகையாளர்கள் வந்து புள்ள பூச்சியா நினைச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப மட்டரகமா மட்டத்தட்ட போய்தான் நீ என்னடா நீ எங்க வீடியோ வெளியிடறான்னு சொல்லி ஒரு லேமன் கூட ஒரு குடிகார பையன் கூட என்ன செய்யறான், கொலை வெறி தாக்குதல் நடத்துகிறான், ஆள் வச்சு என்ன செய்யறான், அவன் கொல்ற பாக்குறான்னு சொன்னால் இதுக்கு காரணம் அண்ணாமலை போன்றவர்கள் தான். அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளருடைய கௌரவத்தை புரிந்து கொண்டு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த உரிமைகளை புரிந்து கொண்டு பொது வழியில ஒரு டீசெண்டா நடந்திருந்தா பத்திரிகையாளருக்கு கௌரவம் இருந்திருக்கும், பத்திரிகையாளர்களுடைய உயர்ந்த மதிப்பு இருந்திருக்கும். அந்த மதிப்பை சீர்குலைக்கும் வழியில தொடர்ச்சியாக இவர் மட்டுமல்லங்க, அண்ணாமலை மட்டுமல்ல, ஹெச் ராஜா அப்படிதான். ஹெச் ராஜா பேசுற பாத்திருக்கீங்களா, கண்ணா அப்படின்னு பேசுவார். வானதி சீனிவாசன் பேசுற பாத்திருக்கீங்களா, அப்படிதான் பேசுவார். நிர்மலா சீதாராமன், பாஜக நிர்மலா சீதாராமன், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, இந்தியாவோட நிதி எப்படி பேசுகிறாரு,
அப்படி பார்த்தீங்க என்று சொன்னால் கண்ணாபின்னு தான் இருக்கும். இந்த அமர் பிரசாத் ரெட்டி பாஜக அன்றைக்கு என்ன சொன்னாரு, அண்ணன் எழுச்சி தம்பர் திருமாவை பத்தி என்ன சொன்னாரு, ரொம்ப தரைக்குற வார்த்தைகளை பேசுறாங்களா இல்லையா? பார்த்தீங்க என்று சொன்னால் பத்திரிகைக்கு முன்னாடி ஊடகத்திற்கு முன்னாடியும் இவர்கள் என்ன செய்ய முடியாது, இவர்களால் ஒரு ஒரு கௌரவமான வார்த்தைகளை, ஒரு அழகான வார்த்தைகளை அந்த மாதிரி பேச தெரியாது உங்களுக்கு. அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ், கொச்சையான வார்த்தை, ரொம்ப அசிங்கமான வார்த்தைகள் தான் பயன்படுத்துவார்கள், பத்திரிகை துறையில பயன்படுத்துவார்கள். இது அண்ணாமலையே அதை பயன்படுத்தி இருக்கிறார். நான் இதை இட்டுக்கட்டி சொல்லவில்லை. அண்ணாமலைய பேட்டியை பாருங்கள், அவரை குத்துறது மாதிரி, அவரை அவருடைய மூக்கை உடைக்கிற மாதிரி, அவருடைய குற்றச்சாட்டுகளை சொல்லி அவரை கிடுக்குப்பொடி பத்திரிகையாளர் போட்டு என்னமா செய்வார், பத்திரிகையாளரை பத்தி, சரிங்க நீங்க கோபாலபுரத்துல வந்திருக்கிறீங்க, 100-200 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறீங்க, சரிங்க ஒரு 500 ரூபாய் வாங்கிக்கிறீங்க, இப்படி எல்லாம் பேசுவார். அவரை கிடுக்குப்பொடி போட்டு கேள்வி கேட்கக்கூடிய பத்திரிகையாளரை நீ 500 ரூபாய்க்கு எல்லாம் போனவன், திமுக ஐடி விங்ல உள்ளவன், நீ திமுகவுடைய அந்த கோபாலபுரத்துல போய் நீ 1000 ரூபாய் வாங்கிட்டு வரக்கூடியவன்ங்கிற அளவுக்கு நீங்க ஊபிஎஸ் இப்படி எல்லாம் பக்காவா பப்ளிக்கா கேமராக்கு முன்னாடி லைவ்ல போயிட்டு இருக்கும் போதே கேவலப்படுத்தக்கூடிய நிலையை பாக்குறோம். இவர் மட்டும் இல்ல, அண்ணாமலை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த பாஜக அப்படிதான் செய்யறாங்க. நம்ம தெளிவாக நம்ம அதை பார்க்கலாம். இதை நம்ம இட்டுக்கட்டே சொல்லல. மத்த எல்லா கட்சிகளும் எப்படி நடத்துறாங்கன்னு பாருங்க. பத்திரிகையாளருடைய பேட்டி மற்ற கட்சிக்காரன் எப்படி நடத்துறாங்கன்னு பாருங்க. இந்த 2 குறைபாடு யார்கிட்ட இருக்குன்னா, ஒண்ணு அண்ணாமலை இருக்கு, இன்னொரு அண்ணன் சீமானிட்ட இருக்கு. சீமானு சில டைம்ல கொந்தளிச்சிருவாரு பத்திரிகையாளர்களை. அப்ப சீமான விட மட்ட ரகமா அண்ணாமலை செய்றாரு. அந்த நடத்திய விதம் தான் இன்றைக்கு பத்திரிகையாளர்களுடைய அந்த படுகொலை செய்யக்கூடிய அளவுக்கு, கொலைவெறி தாக்குதல் அளவுக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால், இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஏன் நம்ம அண்ணாமலையை குறை சொல்லக்கூடாது, இது அண்ணாமலை தான் இதெல்லாம் காரணம் என்று நாம் ஏன் சொல்லக்கூடாது என்ற கேள்வி நமக்கு எழுகிறதா இல்லையா? இந்த அடிப்படையில அண்ணாமலை மீது வழக்கு தொடர முடியுமாங்கிற முகாந்திரம் இருக்குன்னு ஆயுதம் பண்ண தேவையில்லை, வழக்கு தொடர வேண்டும். பத்திரிகையாளர் இவ்வளவு அசிங்கமா பேசியிருக்கான்னு சொல்லி பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாட்ட போய் நம்ம கம்ப்ளைண்ட் போட்டு தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக அண்ணாமலை மீது கண்டெம்ட் கொண்டு வாங்க. நிறைய கோர்ட்டு நிலுவையில கேஸ் நிலுவையில இருக்கும் போதே அவர் விரும்ப வரம்ப மீறி பேசிக் கொண்டிருக்கிறார். உதாரணமா அந்த சர்ச்சில் போய் பேசினாரா இல்லையா, அந்த கேஸ்ல வழக்கு நிலுவையில இருக்குது. அப்ப இருக்கும்போது சட்ட ஒழுங்கு சீர்கிற மாதிரி அவர் பேசுறாரு என்று சொல்லி கண்டெம்ட் கொண்டு வாங்க, மானநஷ்ட வழக்கு தொடருங்க, அவர் மீது கிரிமினல் வழக்கு தொடருங்க. இதை தான் நீங்க என்ன செய்யணும், பத்திரிகையாளர் ஊடகங்கள் செய்ய வேண்டுமே தவிர ஆர்ப்பாட்டம் நடத்தி விட்டீர்கள், இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தி விட்டோம் என்று முடிச்சுட்டு போயிடக்கூடாது, அடுத்து தொடரணும். எங்களை போய் வழக்கறிஞர்கள் யாரு இருக்கிறோம், நீங்க கிட்ட கேளுங்க, நிறைய வழக்கறிஞர்கள் நீங்க உங்களை தொடர்பு தானே இருக்கிறார்கள், நீங்க கோர்ட்ல நீதிமன்றத்தில் நடவடிக்கை எடுங்கள். அப்போதுதான் அண்ணாமலை பொருள்களை திருந்துவார்கள் என்று நாம் சொல்றோம். திருந்துவார்களா இல்லையாங்கிறது காலம்தான் பதில் சொல்லும். சார், இது ஒரு புறம் இருக்க, பாஜகனுடைய ஒரு முக்கிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அமர் பிரசாத் ரெட்டி அவர் சமீபத்துல பிரதமர் அவர்கள் சென்னைக்கு வரும்போது பாஜகவினுடைய அணி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு 50,000 கொடுத்ததாகவும், சரியான ஆட்களை கூட்டி வரதால் அவரை தாக்கியது தொடர்ந்து கிட்டத்தட்ட அமர் பிரசாத் உள்ளிட்ட அவர்களை சார்ந்த நபர்கள் மீது 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதா ஒரு தகவல் வருகிறது. இந்த சம்பவத்தை எப்படி சார் பார்க்கலாம்? ஆமா, இது சம்பந்தமாக வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி பாதிக்கப்பட்ட பெண்களுடைய பேட்டிகள் முழுமையாக வெளிவரவில்லை இல்லையா? பாதிக்கப்பட்ட பெண்கள் முழுமையாக பேட்டி கொடுக்க வேண்டும். அதற்குள்ளே போனோம்னா நிறைய பாலியல் சீண்டல்களா இருக்கிறதாக சொல்கிறார்கள். அதை தொட்டு உள்ளே வரும்போது பெண்களுக்கு உரிய பாதுகாப்பே இல்லை என்றெல்லாம் ஓப்பனாக பெண்கள் நிர்வாகிகள் பதில் சொல்றாங்க. இந்த ஹனி ட்ராப் பண்றது, பெண்களை வைத்து சக நிர்வாகிகளை அச்சுறுத்துறது, இப்படி எல்லாம் நிறைய தகவல் வருகிறது. நாம் என்ன சொல்கிறோம், இவர்கள் இப்படித்தானே இருக்கிறார்கள். அதை பற்றிய கேள்வி கேட்கும் போது அமர் பிரசாத் ரெட்டி எப்படிப்பட்ட ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தினார், எப்படிப்பட்ட பதிலை சொன்னாரு? இந்த கேள்வியை கேள்வியா கேட்கும் போது அவர் ஒழுங்கா பதில் சொன்னாரா? இல்ல. இது எப்படி இருக்குன்னா, சர்ச்சில் சொன்னாரா இல்லையா? சர்ச்சுடைய அண்ணாமலை ஒரு மாசத்துக்கு முன்னாடி, 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னாரா இல்லையா? ஒரு சர்ச்சுக்குள்ள போய் நின்றுட்டு, சர்ச்சுடைய இது இருக்கா, பத்திரம் உன் பேர்லயா இருக்கு, 10,000 பேரை கொண்டு நான் என்ன செய்வேன், இங்க தர்ணா பண்ணுவேன், என்ன செய்ய முடியும், நான் மாதா சிலைக்கு மாலை போடுவேன். இப்படி இவர்கள் பாத்தீங்கன்னா மீடியா இருக்கத்தக்கனைய, வீடியோ கவரேஜ் எடுக்கத்தக்க தைரியமாக பேசுகிறார் என்று சொன்னால் எல்லாமே எங்க அண்ணன் மோடி இருக்கிறாருன்னு அர்த்தம். எங்க அண்ணன் மோடி இருக்கிறாரு, என்ன பாத்துக்கிறாரு. சக நிர்வாகிகளை கூட என்ன செய்வோம், நாங்க மட்டம் தட்டுவோம். எங்க பாஜக மகளிர் அணி பொறுப்புல இருக்கிறவங்க கூட என்ன செய்வோம், நாங்க மட்டத்தை, யார் எங்களை கேட்க முடியும் என்று அமர் பிரசாத் ரெட்டி, இந்த அண்ணாமலை போன்று இந்த பாஜகவில முன்னணி பொறுப்பாளர் இருக்கக்கூடியவங்க இவ்வளவு தைரியமாக செய்கிறார் என்று சொன்னால்,
இவர்களை வேற ஏதோ ஒரு சக்தி இயக்கி கொண்டிருக்கிறது. அந்த சக்தி வந்து பாத்தீங்கன்னா மோடி, அமித்ஷா தான். RSS கும்பல் தெளிவா தெரியுதா இல்லையா? ஏன்னா பத்திரிகையாளர்களை கௌரி லங்கேஷா இருக்கட்டும், கல்புர்கியா இருக்கட்டும், பன்சாரையா இருக்கட்டும், இது போன்ற திறமை வாய்ந்த பத்திரிகையாளர் எல்லாம் ஊடக தர்மத்தின் கீழ் நின்று மோடி, அமித்ஷா, மோகன் கும்பலை வந்து அவருடைய முகத்திரையை வந்து கிழிச்சதுனாலதான் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அப்ப அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தமிழக மொழி நடத்தி காட்டுவதற்காகத்தான் இந்த அமர் பிரசாத் ரெட்டி போன்றவர்கள், அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாம் வந்து முன்னெடுத்திருக்கிறார்களோ, அந்த வேலையை வந்து தமிழ்நாட்டுல இவங்க கஸ்டடியில கொடுக்கப்பட்டிருக்கோம் என்பதுதான் நமக்கு வந்து சந்தேகம் நமக்கு வருகிறது. இதையெல்லாம் ஒத்து பாத்தீங்கன்னா அந்த அமர் பிரசாத் ரெட்டி அவருடைய பேட்டு தெரியும். நீங்க ஒரு காசை கொடுக்குறீங்க, உங்களுக்கு வந்து இப்ப எந்த அளவுக்குன்னா பிரியாணி பொட்டலம் கொடுத்தா கூட உங்க கூட்டத்தை கூட்ட முடியல. காசை கொடுத்து கூட பிஜேபியுடைய மீட்டிங்க்கு வரமாட்டிருக்காங்க அளவுக்கு தமிழ்நாட்டுல அகோர வளர்ச்சி. எங்க அக்கா தமிழிசை சொன்ன மாதிரி தாமரை மலர்ந்தே தீரும். ஏன்னா தாமரை மலர்ந்தே தீரும் சொல்லுவாங்களா, மயிர்ல கூட மலராதா அப்படின்னு கீழே போடுவாங்க. அந்த மாதிரிதான் இருக்கு. தாமரை வந்து தமிழ்நாட்டுல எங்கேயும் வளராது அப்படிங்கிறதான் வந்து இன்னைக்கு நிலைமை போயிட்டு இருக்கு. அதுக்கு இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தங்க சக நிர்வாகிகளை வந்து இந்த அளவுக்கு கீழ்த்தரமா பேச வேண்டிய அவசியம் இல்லையா? அதான் சொல்லிக்கிறோம். இவர்கள் பத்திரிகையாளர்கள் கீழ்த்தரமா பேசுவார்கள். தமிழ்நாட்டை உருவாக்கிய சிற்பிலா இருக்கக்கூடிய தந்தை பெரியார்ல இருந்து அறிஞர் அண்ணால இருந்து அத்தனை பேரையும் கீழ்த்தரமா மட்டம் தட்டுவாங்க. தமிழ் தேசியவாதிகளை மட்டம் தட்டுவாங்க, பத்திரிகையாளர்களை மட்டம் தட்டுவாங்க, சமூக நீதிக்காக கொலை கொடுக்கக்கூடிய போராளிகளை மட்டம் தட்டுவாங்க. இவங்க வேலை என்னன்னா எதையாவது சொல்லி தமிழகத்துடைய அமைதியை சீர்குலைத்து குட்டையை குழப்பி மீன் பிடிக்கலாமாங்கிற பார்க்கக்கூடிய வேலையை தான் இப்ப வந்து பாஜக தொடர்ச்சி செய்து கொண்டிருக்கிறது. அது அண்ணாமலை வந்து என்ன செய்ய வழி நடத்துகிறாரு. இங்க என்னதான் ஒட்டுனாலும் என்னதான் உருண்டாலும் எந்த மண்ணும் ஒட்ட போறது இல்லை. அரசியல் அனாதையாக ஆக்கப்பட்டிருக்கு பாஜக. 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல அரசியல் அனாதையாக ஆக்கப்பட்டிருக்கு பாஜக. 2026 சட்டமன்ற தேர்தலிலும் தமிழ்நாட்டுல அரசியல் அனாதையாகத்தான் பாஜக நிக்க போகுது என்பதுதான். இது போன்ற அவங்களுடைய ஒரு வக்கர புருத்தி கொண்ட இந்த வார்த்தையை கூட அவங்களுக்கு சற்று கடினமா இருக்கலாம், எந்த வார்த்தையும் போடலாம் இந்த மாதிரி அவங்க செய்யக்கூடியவர்களுக்கு. இது போன்ற வக்கர புத்தி உணர்வோடு கூடிய அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் வந்து இதைத்தான் காட்டுகிறதோ. அரசியல் அவங்க கிரவுண்ட் இல்லாம போயிட்டு இங்க தமிழ்நாட்டுல வந்து காலி பண்ணி விட்டாங்க அங்கிற ஒரு டென்ஷன்ல ஒரு அதிர்ச்சியில வந்து இப்படி எல்லாம் ப்ரொவோக் பண்றாங்களோ, இப்படி எல்லாம் வந்து ஒரு மக்கள் வந்து அமைதியா வாழ பிடிக்காம எதையாவது குலைப்பு விட்டுடலாம், ஒரு கலவரத்தை உண்டு பண்ணலாம் நினைக்கிறாங்களோ, அதன் மூலமா அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக அவங்க முயற்சிக்கிறாங்களோ என்றெல்லாம் நம்மளால் யூகிக்க தோணுகிறது. தமிழக மக்கள் உஷாரா இருக்கணும். இன்றைக்கு பத்திரிகையாளரை பேசுறோமா, நாளைக்கு நம்மையும் பேச இருக்கிறார்கள், நம்மையும் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. திமுக ஒரு நல்ல ஒரு செயலை செய்தால் அதை வந்து பொது வழியில பேசும்போது பார்த்தீங்கன்னா அது திமுக ஊப்பின்னு சொல்லி என்ன செய்வாங்க, கமெண்ட் போடக்கூடிய அளவுக்கு தான் அவர்கள் இருக்கிறார்கள். எல்லாம் அந்த வார் ரூம் ஐடி ரூம்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிரவுண்ட்ல ஒண்ணும் கிடையாது. தாமரை வந்து எங்கேயும் மலர போறதும் இல்லை. நீ வேண்டா பாருங்க. நன்றி சார். நன்றி.